முறுமுறுப்பு, பற்கடிப்பு, கோபம், துயரம், பயம் இவைகள் உங்களில் காணப்படும்போது உங்களுக்குள் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது அவசியமாகும். உங்களுக்கு பிடிக்காதவைகள் உங்கள் வாழ்வில் நடக்கும்போது நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுவது அவசியமாகும். ஜெப நேரங்கள் மட்டுமன்றி மற்ற நேரங்களிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஜெப வேளையில் நீங்கள் சேர்க்க வேண்டிய மற்றொரு காரியம் இறைவார்த்தையை வாசித்தலும் தியானித்தலும் ஆகும். இறைவார்த்தை ஒளியாக இருக்கிறது. இறைவார்த்தை வாழ்வாக இருக்கிறது. இறைவார்த்தை ஆவியாக இருக்கிறது. இறைவார்த்தை போர்வாளாக இருக்கிறது. இறைவார்த்தை சம்மட்டியாக இருக்கிறது. இறைவார்த்தை நெருப்பாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரம் செலவிடுவது என்பது உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்கிற முக்கியமான முதலீடு ஆகும். ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதும் வாழ்வின் வார்த்தையை வாசிப்பதும் உங்கள் வாழ்வை பலமடைய செய்யும். மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உதிர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் பார்க்கும் எல்லாம் மறைந்து போய்விடும். இறைவார்த்தை மட்டும்தான் என்றென்றும் நிலைத்திருக்கும். இது என்றென்றைக்கும் உள்ளது. அப்படியானால் இறைவார்த்தையை தவிர வேறு எதற்கு உங்கள் வாழ்வை முதலீடு செய்ய வேண்டும்? ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 24-25. நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும்போது அதன்படி செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை பாறை மீது கட்டப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். அது எந்நாளும் அசைவுறாது. நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும்போது, வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது நம்பிக்கை உங்களுக்குள் வந்து உங்களை கட்டி எழுப்பும். ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். தொடர்வோமா நண்பர்களே?